السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதமிக்க இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, புனிதமான இடத்தில் நம்மை எல்லாம் ஒன்று திரட்டி நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை துவக்குகின்றேன். ஜியாரத் அவசியமா என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றலாம் என்று விளைகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குன்து நஹைதுகும் அன் ஜியாரத்தில் குபூர். நான் முன்பு ஜியாரத் செய்ய வேண்டாம் என்று தடுத்திருந்தேன். ஆனால் இனிமேல் நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள். இது போன்று அவர்கள் விலக்கி இருந்த மேலும் 2 விவரங்களை சொல்லுகிறார்கள். திராட்சை பழ ரசத்தை ஒரு குறிப்பிட்ட பாத்திரத்தில் மட்டுமே அருந்த வேண்டும், வேறு பாத்திரங்களில் அருந்தக்கூடாது என்று நான் தடை விதித்திருந்தேன். ஆனால் இனிமேல் எந்த பாத்திரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் திராட்சை பழ ரசத்தை அருந்தலாம். உலகையாவுடைய கரியை 3 நாட்களுக்கு மேல் வைத்திருக்க கூடாது என்று நான் தடுத்திருந்தேன். ஆனால் இனிமேல் நீங்கள் 3 நாட்களுக்கு மேலாக கூட அதை வைத்திருக்கலாம், உங்களுக்கு அனுமதி உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஜியாரத் செய்வதிலிருந்து உங்களை நான் தடுத்திருந்தேன். ஜூருஹா, இனிமே நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள். காரணம், ஃபஇன்னஹா துஸஹிது துன்யா வ துதக்கிருல் ஆகிரா. இந்த உலகத்தில் ஒரு பற்றற்ற வாழ்வை அது உண்டு பண்ணுகிறது, மேலும் மறுமையை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறது. ஆகவே ஜியாரத்து செய்யுங்கள் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜியாரத் அவசியம் என்பதனுடைய காரணங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே விளக்கி தருகிறார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது முழுமையாக இந்த உலகத்திலேயே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வாழக்கூடாது. தன்னுடைய நோக்கம் மறுமையாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற அமைப்பிலே இந்த உலகத்திலே நிகழ்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் அமைகின்ற நடவடிக்கையும் மறுமையின் வெற்றிக்கு துணை புரிய வேண்டும் என்கின்ற அமைப்பிலே வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியம். இதை தோற்றுவிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றதுதான் ஜியாரத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்றாக இருக்கிறது. மேலும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது மறுமையினுடைய சிந்தனை இல்லாமல் வாழ ஆரம்பித்து விட்டால் நினைத்ததை எல்லாம் செய்ய ஆரம்பித்து விடுவான். எது மார்க்கத்திலே விளக்கப்பட்டது, எது மார்க்கத்திலே ஆகுமாக்கப்பட்டது என்கின்ற சிந்தனை இல்லாமல் தான் தோன்றித்தனமாக வாழுகின்ற அபாயம் இருக்கிறது. ஆனால் மறுமையின் நினைவு வந்துவிட்டால் அவ்வாறு அவன் செய்ய மாட்டான். மறுமையினுடைய நினைவு எப்படி வரும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள், அது உங்களுக்கு மறுமையை நினைவுபடுத்துகிறது என்கிறார்கள். ஆகவேதான் ஜியாரத் என்பது ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கும் அவசியமான ஒரு நற்காரியம், வணக்கம் என்று நாம் கூறுகிறோம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள், என்னிடம் தங்குகின்ற எந்த இரவாக இருந்தாலும் இறைவனுடைய கடைசி பகுதியிலே வீட்டிலிருந்து வெளியே சென்று ஜன்னத்துல் பகி என்கின்ற அந்த கபருஸ்தானுக்கு சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூறுவார்கள். அங்கே இன்ஷா அல்லாஹு தஆலா பிக்கும் லாஹிகூன், நாங்களும் உங்களை வந்து சேரக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்கின்ற செய்தி அறிவிப்பார்கள். யக்ஃபிருல்லாஹு லனா வலக்கும், இறைவன் எங்களையும் உங்களையும் மன்னிப்பானாக என்கின்ற துஆவையும் செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்த
சம்பந்தப்பட்ட ஹதீஸை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவித்து காட்டுகிறார்கள். ஆகவே ஜியாரத் என்பது அவசியம் என்பதால் தான் எல்லா இரவுகளிலும் சென்றிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நீங்களும் செய்யுங்கள் என்று கட்டளையும் போட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலேதான் நாம் ஜியாரத்து செய்ய வேண்டும் என்று கூறுகிறோம். மேலும் இந்த ஜியாரத் நாங்கள் மறுக்கவில்லையே, மதுஹப் மறுப்பாளர்கள் கூறுவார்கள் ஜியாரத்தை நாங்கள் ஆண்களுக்கு மறுக்கவில்லை, ஆண்கள் செய்யலாம் தான், ஆனால் பெண்கள் தான் செய்யக்கூடாது என்று கூறுகிறோம் என்பார்கள். ஆண்கள் செய்யலாம் என்று கூறுவார்களே தவிர அவர்கள் ஜியாரத்துக்கு செல்ல மாட்டார்கள், அது வேறு விஷயம். ஆனால் கூடும் என்பார்கள். காரணம் தெல்ல தெளிவான ஆதாரங்கள் இருப்பதாலே அவர்களால் மறுக்க முடியாது, ஆகவே கூடும் என்பார்கள். பெண்களுக்குத்தான் கூடாது என்கிறோம். அதற்கு அவர்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வருவார்கள். லஅனல்லாஹு லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாயிராத்துல் குபூர். இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை ஜியாரத் செய்கின்ற பெண்களை சபித்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை கொண்டு வந்துதான் பெண்களுக்கு ஜியாரத் இல்லை என்று கூறுவார்கள். ஆனால் அந்த ஹதீஸை பதிவு செய்த இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கு கீழே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜியாரத் செய்யக்கூடாது என்று தடை செய்திருந்தார்களே அந்த நேரத்தில் சொல்லப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றைக்கு கூறினார்களோ நான் தடுத்திருந்தேன், இனிமேல் நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள் என்று, அப்பொழுதே இந்த சட்டம் ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு. இந்த ஹதீஸின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅனத் செய்த ஹதீஸ் மன்சூக் மாற்றப்பட்டு விட்டது என்று இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸுக்கு கீழே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். இப்படி ஒரு விளக்கம் அவர்களாக சொல்லவில்லை, நாம் சொல்லுகிறோம் என்றால் நாம சொல்லவில்லை. ஹதீஸ்களுடைய அமைப்புகளும் விளக்கங்களும் நமக்கு அப்படித்தான் தந்து கொண்டிருக்கின்றன. ஏன் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை துணைவியார் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஜியாரத் செய்திருக்கிறார்கள். அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள். போன வாரம் கூட உங்களுக்கு சொல்லி காட்டப்பட்டது. நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எனது தந்தையார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஜியாரத் செய்வதற்காக செல்வேன். நான் சாதாரணமாய் செல்வேன். மற்றவர்கள் கேட்பார்கள் இப்படி செல்கிறீர்களே என்று. நான் கூறுவேன் இன்னமா ஹுவ ஸௌஜி வாபி. அங்கே யார் இருக்கிறார்? என்னை மனமுடித்த எனது கணவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். என்னை ஈண்டெடுத்த அருமை தந்தையார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே நான் இப்படி செல்கிறேன் என்பேன். அதே நேரத்தில் ஃபலம்மா துஃபின உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டதன் பின்னாலே ஃபவல்லாஹி இறைவனின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் மா தகல்துஹு இல்லா வஅன மஸ்தூதத்துன் அலைய தியாபி. எனது ஆடைகளை எல்லாம் நன்றாக அணிந்த பின்புதான் அங்கே செல்வேன். என் தெரியுமா? ஹஜாஅ மின் உமர், ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வெட்கப்பட்டு என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்ற இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை லஅனத் செய்திருக்கிறார்கள், அவர்கள் ஜியாரத் செய்தால் என்றிருந்தால் அந்த சட்டம் தொடர்கிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்கு சென்றிருப்பார்களா ஹஜரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்? எனவே இந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது என்பதால் தான், பெண்களுக்குண்டான தடை இல்லை என்பதால் தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஜியாரத்திற்காக செல்கிறார்கள். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், கைஃப அகூலு லஹும் யா ரசூலல்லாஹ், நான் ஜியாரத் செய்வதற்கு சென்றால் என்ன கூற வேண்டும் என்று கேட்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், கூலி, நீ சொல், அஸ்ஸலாமு அலா அஹ்லி தியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன், மூமினான முஸ்லிமான இல்லங்களை சார்ந்தவர்களுடைய நல்லடியார்களுக்கு இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும் என்று நீ கூறு என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களுக்குண்டான தடை நீடிக்கிறது, அது மாற்றப்படவில்லை. ஆனால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள்வி எழுப்பிய நேரத்தில் ஜியாரத்துக்கு சென்றால் என்ன சொல்ல வேண்டும் என்ற வினாவை தொடுத்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நீ அதை கேட்கிற, பெண்களுக்கு தான் கூடாதுன்னு நான் சொல்லி இருக்கிறேனே, எனவே இதுக்கு நீ செல்லக்கூடாது, ஜியாரத்து செய்யக்கூடாது, நான் சொல்லித்தர மாட்டேன் சொல்லியிருக்கிறேன். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்ல வேண்டும் என்பதை
சொல்லி காட்டுகிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு என்றால் பெண்களை தடை செய்த அந்த ஹதீஸ் மாற்றப்பட்டு விட்டது. ஜியாரத் என்பது ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு என்பதால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஜியாரத் செய்வதற்கு சென்றால் என்ன சொல்ல வேண்டும் என்று. அது மட்டுமல்ல, புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கபருக்கு அருகிலே பெண்மணியை பார்க்கிறார்கள். அந்த பெண்மணியார் அழுது கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இத்தகில்லாஹ வஸ்பிரி, இறைவனை அஞ்சிக்கொள், பொறுமையை கடைபிடித்துக் கொள் என்றார்கள். அந்த பெண்மணியார் சொன்னார், எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் தெரியும் என்றார். வந்து சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்று தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். அருகிலே இருந்த தோழர்கள் சொன்னார்கள் அந்த பெண்மணியிடம், உன்னிடம் இப்பொழுது சொன்னவர்கள் யார் தெரியுமா? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியா என்று பின்னோக்கி ஓடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுக்கு கதவை தட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருகிறார்கள். இந்த பெண்மணியார் சொன்னார்கள், என்னிடத்திலே தெரிவித்தது தாங்கள் தான் என்று தெரியாமலே அந்த வார்த்தையை சொல்லிவிட்டேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பரவாயில்லை, அதை நான் குற்றமாக கருதவில்லை என்று சொல்லிவிட்டு, அஸ்ஸப்ரு இன்த ஸதமத்தில் ஊலா, பொறுமை என்பது ஆரம்ப கட்டத்தினுடைய நிலையாகும் என்றார்கள். ஒருவனுக்கு துன்பம் ஏற்படுகிறது அந்த ஆரம்ப கட்டத்திலே பொறுமை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா ஒரு நாள் 2 நாள் 3 நாள் கழிஞ்சா இயற்கையிலேயே அந்த கவலை வந்து போகும். இப்ப ஒரு இந்த கோபமா இருக்கிறார், ஒரு நாள் அடிச்சிருவேன்னு சொல்லும் பொழுது இவரு அந்த நேரத்துல கோபத்தை அடைக்கிட்டு பொறுமையா இருக்கணும். அதுதான் பொறுமை. இவரு பார்த்துட்டு அந்த நேரத்துல கோமா இருந்து நாள் தடுத்துட்டாங்க, 3 நாள் கழிச்சு நான் மன்னிச்சேங்க, 3 நாள் கழிச்சாலும் கோபம் போயிருமே. அதனாலதான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஆரம்ப கட்டத்திலேயே பொறுமை கடைபிடிக்க வேண்டும். இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணுக்கு எதிரிலே மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று நிகழ்ந்தால், மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு பேச்சு பேசப்பட்டால் உடனடியாக தடுப்பார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் இங்கே ஒரு பெண்மணியை கபருக்கு அருகிலே பார்த்த பின்னர் கூட மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒரு செயலை எப்படி நீ செய்யலாம் என்று கேட்கவில்லை, பொறுமையை கடைபிடி என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இங்கே இறைவனை அஞ்சிக்கொள் என்றார்களே, இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசிக்கின்ற உபதேசம், இது அவர்களுடைய வழக்கம். ஹுத்பா பிரசங்கத்திலே கூட எல்லா மக்களும் திரண்டு இருக்கின்ற போது இத்தகுல்லாஹ என்று கூறுவார்கள், இறைவன் அஞ்சு கொள்ளுங்கள் என்பார்கள். அதனால பள்ளிக்கு வந்துக்கிறவங்க எல்லாம் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதனாலதான் அல்லாஹ் அஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரசங்கத்தில் அதெல்லாம் இருக்கும். வெள்ளிக்கிழமை பிரசங்கம் எல்லாம் நல்ல செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அல்லாஹ் வணங்குறதுக்காக வந்திருக்காங்க, அவங்கள பார்த்து சொல்லுவாங்க இத்தகுல்லா என்று. அதே போல அரபாவுடைய மைதானத்திலே ஹஜ்ஜத்துல் வதாயிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இத்தகுல்லாஹ பின் நிசா, உங்களின் துணைவியர் விஷயத்தில் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் என்றார்கள். அரபாவுடைய மைதானத்துல வந்த சஹாபா பெருமக்கள் என்ன தப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த நேரத்துல நல்ல வணக்கம் அல்லவா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள பார்த்து இறைவன் அஞ்சு கொள்ளுங்கன்னு சொன்னா அது உபதேசம். அதற்காக தப்பு செஞ்சிருக்கனாலதான் சொன்னாங்க. ஏன்னா அப்படி சில பேர் சொல்றது, அது யுத்தத்தில்லான்னு ஸல்லல்லாஹு சொன்ன காரணம் அது தப்புங்கிறனாலதான். ஸல்லல்லாஹுடைய எல்லா உபதேசம் கேட்டுப்பட்டது, தப்பு செஞ்சாதான் சொன்னாங்கன்னு சொன்னா ஹுத்பா பிரசங்கத்திலே ஸல்லல்லாஹு சொன்னது தப்பு செய்திருக்க மக்களை பார்த்துன்னு வந்துடும். ஆனா எல்லாம் நல்ல வணக்கம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அரபாவுடைய மைதானத்திலே ஸல்லல்லாஹு சொன்னது தப்பு செய்த மக்கள் பார்க்கணும் இல்ல, அல்லாஹ் உன்னுடைய கட்டளை ஏற்று ஹஜ் செய்து வந்த நன்மக்கள், அந்த மக்களை பார்த்து ஸல்லல்லாஹு சொன்னார்கள். எனவே இறைவனுடைய உபதேசத்தில் கட்டுப்பட்டது, அந்த பெண்மணியை தடுக்கவே இல்லை. மேலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் ஜியாரத் செய்வதற்காக வருவார்கள், ஜியாரத் செய்வார்கள், திரும்பி செல்வார்கள். இது முஸன்னஃப் அப்துல் ரஸாக்கிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை தடை செய்தார்களே, அந்த ஹதீஸ் மாற்றப்பட்டு விட்டது என்பதைத்தான் அறிவிக்கிறது. அது நடைமுறையிலே இருந்தால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களாக இருக்கட்டும் அல்லது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாக இருக்கட்டும், யாரும் ஜியாரத்திற்கு சென்றிருக்க மாட்டார்கள். மேலும் இது மாற்றப்பட்டு விட்டது என்பதும் கூட நம்முடைய சுய விளக்கம் அல்ல, அதுவும் ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அவர்களுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜியாரத் செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
இதை அப்துல்லாஹ் இப்னு அபீ முலைகா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள், யா உம்முல் முஃமினீன், மூமின்களுக்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடியவர்களே, மின் ஐன அக்பல்தி, எங்கிருந்து வருகிறீர்கள் என்றார்கள். நான் எனது சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஜியாரத் செய்துவிட்டு திரும்பி வருகிறேன். இப்பொழுது இந்த தோழர் அப்துல்லாஹ் இப்னு அபீ முலைகா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் ஜியாரத் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறார்களே, எப்படி நீங்கள் சென்று விட்டு வருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். இதற்கு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பதில் சொன்னார்கள், கான நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் ஜியாரத்துல் குபூர். ஆரம்ப கட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்துத்தான் இருந்தார்கள். சும்மா அமர பிஹா, பின்பு ஜியாரத் செய்யுங்கள் என்று கட்டளை போட்டார்கள் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகின்ற இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பைஹக்கியிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பெண்கள் ஜியாரத் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்ட ஹதீஸ் மாற்றப்பட்டு விட்டது என்பதை நாம் சொல்லுவதல்ல, அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே கூறுகிறார்கள். ஆனாலும் கூட இமாம்கள் சட்டம் வகுத்திருக்கிறார்கள், பெண்கள் பொது கபரிஸ்தானுக்கு செல்வது மக்ரூ, வெறுக்கத்தக்கது என்கிறார்கள். காரணம், அங்க போனா என்ன, அவங்க வாப்பா அடங்கியிருப்பாங்க, அல்லது பிள்ளை அடங்கியிருக்கலாம், அல்லது கணவர் அடங்கியிருக்கலாம். பெண்களுடைய இயற்கை சுபாவம் மெல்லிய குணம், உடனே அழுதுருவாங்க. கண்ணீருக்கும் பெண்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் இருக்கு, நினைச்சா அழ முடியும், அப்படிப்பட்ட தன்மை. அதனால மக்ரூஹ். அதே நேரத்தில் நபிமார்கள் வலிமார்களுடைய ஜியார் இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய செயல்பாடும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய செயல்பாடும் நமக்கு தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றன. மேலும் இந்த ஜியாரத் செய்ய கூடாதுங்கிறதுக்காக வேண்டி பல்வேறு ஹதீஸ்களை சொல்வார்கள் மதஹ்பு மறுப்பாளர்கள். அதுல ஒண்ணுதான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு மறைவதற்கு முன்னாலே சொல்லி காட்டினார்கள், லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, இந்த யஹூதிகளுக்கும் நஸரானிகளுக்கும் இறைவன் சாபம் செய்வானாக, இறைவனுடைய சாபம் இவர்கள் மீது நிகழ்வட்டுமாக. காரணம், இத்தகுது குபூர் அம்பியாயிடும் மசாஜித், அவர்களுடைய நபிமார்களின் கபூர்களை எல்லாம் மஸ்ஜிதாக ஆக்கி கொண்டு விட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சட்டம் எந்த காலத்துக்கும் பொருந்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன, பல்வேறு ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே நபிமார்களில் யாராவது ஒருவர் இறந்து விட்டால், அல்லது அந்த சமுதாயத்திலே இருக்கின்ற நல்லவர்களில் ஒருவர் இறந்து விட்டால் அவரை அடக்கம் செய்வார்கள், அந்த கபருக்கு மேலே பள்ளியை கட்டுவார்கள். இப்படி ஒரு செயல்பாடு அவர்களிடம் இருந்தது என்பது ஹதீஸிலேயே விளக்கமாக வருகிறது. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கிறார்கள், சாபம் இடுகிறார்கள். இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு இறைவனுடைய சாபம் உண்டாகட்டும் என்றும் கூறுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கபருக்கு மேல பள்ளியாச கட்டினா கூடாதான், இன்னைக்கு அதான் மார்க்க சட்டம். ஆனா கபருக்கு பக்கத்துல பள்ளியாச கட்டுறதுல எந்த தப்பும் கிடையாது. இது இறைவனே ஆகுமாக்குகிறான். குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகிறான், காலல்லதீன கலபு அலா அம்ரிஹிம் லனத்தஹிதன்ன அலைஹிம் மஸ்ஜிதா. இந்த குகைவாசிகள் 300 வருஷத்துக்கு மேலாக தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களை எல்லாம் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்துல மூமின்கள் சொன்னாங்க, இந்த இடத்துக்கு பக்கத்துல நாங்கெல்லாம் ஒரு பள்ளிவாச கட்ட விரும்புறோம், காரணம் இங்க வருகின்ற மக்கள் அங்க தொழனுங்கிறதுக்காக என்று இறைவனே சொல்லி காட்டுகிறான் மூமின்களுடைய கூற்றை பற்றி, அவங்களுடைய செயலை பற்றி குர்ஆனில். அதனால கபருக்கு பக்கத்துல பள்ளிவாசல கட்டுறதுங்கிறது குர்ஆன் மூலம் ஆகுமாக்கப்பட்ட செயல் என்பது தெரிகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நீங்கள் மஸ்ஜித் நபவிக்கு போங்களேன், அந்த மஸ்ஜிதுக்கு பக்கத்துல யார் இருக்கிறா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்கு. அவர்களுடைய 2 கலீஃபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரும், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கபரும் இருக்குது. அந்த கபருக்கு பக்கத்துல தான் ஒட்டுனா போலதான் மஸ்ஜித் நபவி இருக்குது. ஏன் நீங்க பைத்துல் முகத்தஸ் போங்களேன், அங்க அந்த பள்ளிவாசலை சுற்றியும் நபிமார்களுடைய கபர்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றன. அதனாலதான் அல்லாஹ் சொன்ன, அல்லதி பாரக்கனா அவுலவு, இந்த பள்ளியை சுற்றிலும் நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம். காரணம், அந்த மண் நபிமார்களுடைய புனித உடலை சுமந்த மண். ஆகவே இறைவன் சொல்றான், இதை சுற்றிலும் நாம் பரக்க செய்யப்பட்டுக்கோன்னு சொல்லி. அப்ப அங்க கபர் இருக்குது, பக்கத்திலேயே பள்ளிவாசல் இருக்குது. ஆகவே கபருக்கு பக்கத்துல பள்ளியாச கட்டுறதுங்கிறது மார்க்கத்தில் தரிசப்பட்டதல்ல. அது மார்க்கத்தில் இருக்கு, குர்ஆன்ல இருக்குது, ஹதீஸ்ல இருக்குது. அதனாலதான் இப்பொழுது ஜியாரத் செய்யப்பட்ட
செய்யப்படுகின்ற இடங்களுக்கெல்லாம் செல்லுங்கள். அங்க தர்கா இருக்கும், பக்கத்துல பள்ளியாசம் இருக்கும். அஜ்மீர் ஷரீஃபுக்கு போங்க, தர்கா பக்கத்துல பள்ளி. நாவ் ஷரீஃப் போங்க, தர்கா பக்கத்துல பள்ளி. ஏர்வாட் ஷரீஃப் போங்க, தர்கா பக்கத்துல பள்ளி. காரணம் என்ன? இங்கு ஜியாரத் செய்ய வரக்கூடியவர்கள் எந்த கட்டத்திலும் இறைவனை தொழுவதற்கு மறந்துவிடக் கூடாது. அவர்கள் தொழ வேண்டும் என்று விரும்பினால் அவர்களுக்கு வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதால் தான் ஒவ்வொரு தர்காக்கு பத்திலும் பள்ளியாசல் கட்டி வச்சிருக்கு. இது மாற்றம் இருக்கக்கூடிய ஒண்ணுதான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் இங்க கொண்டு வரக்கூடாது. அவங்க சொன்னது அந்த முன்னோர்கள் செய்த செயலை பற்றி. அவங்க என்ன செஞ்சாங்க? கபருக்கு மேல பள்ளிவாசல் கட்டாங்க. இது அப்போதும் கூடாது, இன்றைக்கும் கூடாது, இனி என்றைக்கும் கூடாது. இதுதான் நம்முடைய மார்க்க சட்டம். மேலும் இந்த கபருக்கு மேல குச்சிகளை நடுறோம், செடியை நடுறோம், பூக்களை போடுறோம். இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குதா? இருக்குதுங்க. எல்லாம் அந்த கபருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மையத்தினுடைய நன்மைக்காகத்தான் இதை செய்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டி தந்த வழியின்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களோடு சென்று கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், அன்பு தோழர்களே, இங்கே 2 கபருக்குள்ளே இருப்பவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். மிகப்பெரிய குற்றத்தினால் அல்ல, ஆனாலும் மிகப்பெரிய குற்றத்தை போன்றதுதான். இருவரில் ஒருவர் மக்களுக்கு மத்தியிலே கோல் சொல்லிக் கொண்டு தெரிந்தார். இன்னொருவரோ சிறுநீர் கழித்தால் அதனுடைய மரபுகளை சரியாக பேணாமல் இருந்தார். ஆகவே அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு அருமை தோழர்களை பார்த்து சொன்னார்கள், ஈத்த மரத்தின் ஒரு மட்டையை உடைத்து வாருங்கள். கொண்டு வரப்படுகிறது. அதை 2ஆக பிளக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கபரிலும் அதை நடுகிறார்கள். சொன்னார்கள், இந்த மட்டை ஈரமாக இருக்கின்ற வரைக்கும் கபருக்குள்ளே இருப்பவர்களுடைய வேதனை குறைக்கப்படுகிறது என்றார்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதை பின்பற்றிதான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அவங்க ஈச்சமரம் மட்டும் அங்க கிடைச்சிச்சு, இங்க ஈச்சமரம் மட்டும் எங்க போறது? அதனால நம்மகிட்ட கிடைக்கிற செடி கொடிகளை போடுறோம், பூக்களை போடுறோம், எல்லாம் அந்த தஸ்பீஹ் செய்யுது. அந்த தஸ்பீஹ்னால அந்த கபருக்குள்ள இருப்பவருக்கு பலன் கிடைக்குது. அவர் குற்றம் செய்திருந்தால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படுது, அவர் நல்லவரா இருந்தா அவருடைய தரஜா உயர்த்தப்படுது. அதனாலதான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இதை மறுக்க முடியாங்கிற சூழ்நிலைனால இந்த மதுரபு மறுப்பாளர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அது அந்த மட்டையால் விளைந்த நன்மை அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித கரத்தால் விளைந்த நன்மை. அப்பாடா, இப்பாவது நம்ம சந்தோஷப்படுறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைக்கு இவ்வளவு மகத்துவம் இருக்குங்கிறத இன்றைக்காவது ஒப்புக்கொண்டீங்களே, அந்த வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா அந்த கையினாலதான் இந்த பலன் ஏற்பட்டது என்றால் இது காய்கின்ற வரைக்கும் என்று ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? ஈரமாக இருக்கும் காலமெல்லாம் ஏன் சொல்லணும்? ஏன் ஈரமாக இருந்தாலும் அதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறாங்க. அது காஞ்சு போனாலும் யாருதான் வச்சது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சாங்க. அதனால இது ஈரமாக இருக்கின்ற வரைக்கும் சொல்ல தேவையில்லையே. அதனால அந்த மட்டையை தஸ்பீஹ் செய்கிறது, அதற்கு உயிர் இருக்கிறது ஈரமாக இருக்கின்ற காலம் வரைக்கும் என்பதால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி காட்டினார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபராக இருக்கட்டும், நபிமார்களுடைய கபர்களாக இருக்கட்டும், இறை நேசர்களுடைய கபர்களாக இருக்கட்டும், எல்லாமே புனிதம் நிறைந்தவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள். காரணம், புனிதர்களோடு தொடர்பு கொண்ட ஒவ்வொன்றுமே மார்க்கத்திலே மதிக்கப்பட வேண்டியவை என்பதை இறைவன் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகிறான். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். இறைவன் சொன்னான், ஸஃபா என்கின்ற மலை குன்றும் மர்வா என்கின்ற மலை குன்றும் இறைவனுடைய அடையாள சின்னங்கள் என்றார். அது இறைவனுடைய அடையாள சின்னங்களாக மாறியதற்கு காரணம் என்ன? அது சாதாரண சிறிய குன்றுகள். பெரும்பெரும் மலைகள் எல்லாம், இமயமலைகள் போன்ற பெரும்பெரும் மலைகள் எல்லாம் உண்டு. ஆனா அவைகளை பற்றி அல்லாஹ் சொல்லல இறைவனுடைய அடையாள சின்னங்கள். அந்த சின்ன சிறிய குன்றுகளை இறைவன் சொன்னான் இறைவன் அடையாள சின்னங்கள். காரணம் என்னவென்றால் இறைவனுடைய நேசர்களோடு தொடர்பு கொள்கின்ற பேச்சினை பெற்றவை அவைகள். ஆகவே இறைவனுடைய அடையாள சின்னங்கள் நமக்கு தெரியும். அதுவெல்லாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தண்ணீருக்காக அங்கு இங்கும் ஓடினார்கள். அதே போன்று அந்த 2 மலைகளிலே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய அருமை துணைவியார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அமர்ந்தார்கள். இப்படியெல்லாம் பெரியவர்களுடைய தொடர்பு அந்த மலை குன்றுகளுக்கு கிடைத்து விட்டதால் இறைவனின் அடையாள சின்னங்கள். அந்த அடையாள சின்னங்களை மதிக்க வேண்டும், மதித்தால் தக்வா பரிசாக கிடைக்கும் என்பதை பிரிதொரு வசனத்திலே இறைவன் சொல்லி காட்டுகிறான். யார் இறைவனுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அவர் தன்னுடைய உள்ளத்திற்கு தக்வாவை பரிசாக பெறுகிறார் என்று இறைவன் சொல்லிவிட்டார்.
பெரியவர்களோடு தொடர்பு கொண்டதை மதித்தாலே தக்குவா கிடைக்கும் என்றால் அந்த பெரியவர்களையே மதித்தால் எவ்வளவு பெரிய பரிசு கிடைக்கும் என்பதை இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று அந்த காபாவிற்கு பக்கத்திலே மக்காமு இப்ராஹிம் என்கின்ற கல் இருக்கிறார். அந்த கல்லையும் மதிக்க வேண்டுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வேண்டுகோள் வைக்கிறார்கள். இறைவன் வசனத்தை இறக்கி வைக்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொல்லை ஆதரித்து தவாப் செய்து முடித்த போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாம் தவாபை முடித்ததன் பின்னால் தொழுகின்ற 2 ரக்காத்தை இந்த மக்காமு இப்ராஹிம் என்கின்ற கல்லிருக்கும் இடத்தில் தொழலாமே என்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம் சாதிக்கிறார்கள். வசனம் இறங்குகிறது, வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, மகாம் இப்ராஹிம் என்கின்ற இடத்தை நீங்கள் தொழும் இடமா ஆக்கிக் கொள்ளுங்கள். அதனாலதான் இன்றைக்கும் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவங்க தவாபு முடிச்சுட்டு 2 ரக்காத் தொழுவாங்க. ஷாஃபி மதஹ்புல சுன்னத்து, ஹனஃபி மதஹ்புல வாஜிபு. அது எங்க தொழுவணும்? மக்காம் இப்ராஹிம் கல்லுக்கு பக்கத்துல. கூட்டமா இருந்தா எங்க இடம் கிடைக்கும் அங்க தொழுதுக்கலாம். கூட்டம் இல்லாம இருந்தா அந்த பக்கத்துல தான் தொழணும். நான் கேட்கிறேன், இறைவன் தான் எங்கும் இருக்கிறானே, ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், நீங்கள் எங்கு நோக்கினும் அங்கே இறைவன் இருக்கிறான். வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் கூடவே இறைவன் இருக்கிறான். அப்படி இருக்க எந்த இடத்திலும் தொழலாம் தானே? எல்லா இடத்திலும் அல்லாஹ் இருக்கிறான்ல, ஏன் அந்த கல்லுக்கு பக்கத்தில் தொழணுங்கிறது? அந்த கல்லு இருக்கும் இடம் புனிதமான இடம், அந்த புனிதமான இடத்திலே தொழ வேண்டும் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார். அதுதான் அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத் கொள்கைங்கிறது. பெரியவர்களை மதிக்கணும், பெரியவர்களோடு தொடர்பு கொண்ட பொருட்களையும் கூட மதிக்கணும். இது அஹ்லுஸ் சுன்னத் ஜமாஅத். இது நாம எடுத்துக்கொள்ளல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற சஹாபா பெருமக்கள் ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையை தான் இன்றைக்கும் நாம் கடைபிடித்து வருகிறோம். அந்த மக்காமு இப்ராஹிம் கல்லில என்னத்தான் இருக்குது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் பதித்த அந்த தடம் இருக்கிறது, அந்த அடையாள சுவடு இருக்கிறது. அந்த கல்லுக்கு மேலே ஏறி நின்று கொண்டுதான் புனித இல்லம் காபாவை எழுப்பினார்கள். அவர்களுடைய அந்த பாதச்சுவடு பதிந்திருக்கிறது. பாதச்சுவடு பதிந்ததை இருவரும் அடையாள சின்னம் மதிக்க வேண்டும் என்றால் அங்க காலே இல்ல, காலோட அடையாளம் தான் இருக்கு. அப்படியானால் அந்த உடம்பே இருக்கிற இடம், அதுதான் புனித கபர்கள். நபிமார்களுடைய புனித உடல்களை சுமந்த இடம் எவ்வளவு பெரிய புனிதமாக இடங்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அப்படி புனிதம் நிறைந்தவர்கள் என்பதால் தான் மதித்தார்கள் சஹாபா பெருமக்கள் எல்லாம். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்கு வருகிறார்கள். தங்களுடைய முகத்தை அந்த கபரின் மீது வைக்கிறார்கள். இதை பார்க்கிறார் மர்வான் இப்னுல் ஹக்கம். அன்றைக்கு மதீனாவுடைய கவர்னராக அவர் தான் இருக்கிறார். அவர் பார்க்கிறார், உடனே கேட்டார், மா தஸனா, என்ன செய்கிறீர்கள் அபு அய்யூபே என்று கேட்கிறார். இப்பொழுது அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் வேகமாகவே பதில் சொன்னார்கள். எந்த நடவடிக்கையை எதிர்த்து இவர் கேள்வி எழுப்புகிறார் என்பதற்காக கொஞ்சம் வேகமாகவே பதில் சொல்லுகிறார்கள். ஜிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாயிரன். கவர்னர் அவர்களே, நான் யாரை தெரியுமா ஜியாரத் செய்வதற்கு வந்தேன்? இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்கு வந்திருக்கிறேன். வலம் அஸுரில் ஹஜர, இந்த கல்லை ஜியாரத் செய்ய வரவில்லை. நான் இந்த கல்லை ஜியாரத் செய்ய வரவில்லை, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்கு வந்திருக்கிறேன். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஹதீஸ். சிந்தித்து பார்க்க வேண்டும். வெளிப்படையில கல்லையோ மண்ணையோ பார்க்க கூடாது, அதுக்குள்ள இருக்கிறவங்க யாருன்னு பார்க்கணும். ஏன்னா வெளிப்படையில பார்த்தா வாழ்க்கையிலும் தோல்வி ஏற்பட்டுரும். அப்படி பார்த்து தோல்வி கண்டவன் தான் ஷைத்தான். இறைவன் சொன்னான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜதா செய்ய வேண்டும் என்று. இப்லீஸ் சொன்னான், ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன், இறைவனே என்னை நெருப்பால் படைத்தாய், அவரையோ களிமண்ணால் படைத்தாய், மண்ணை விடவும் நெருப்பு தான் உயர்ந்தது, எனவே நான் அவருக்கு சஜதா செய்ய மாட்டேன். ஆனால் அந்த களிமண்ணால் படைக்கப்பட்டார் என்று மண்ணை பார்த்தானே தவிர இறைவன் சொன்னானே, வைது கால ரப்புகளில் மலாயிக்கத்து இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, மலக்குகளிடம் இறைவன் சொன்னான், நான் இந்த மண்ணுலகில் என்னுடைய பிரதிநிதியை ஏற்படுத்த போகிறேன் என்று. அதுதான் ஹிலாபத். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெளியே இருந்த மண்ணை இப்லீஸ் பார்த்தான், அவர்களுக்குள்ளே இருந்த ஹிலாபத்தை பார்க்கவில்லை. அதனால் தோல்வி கண்டார். ஆகவேதான் ஒவ்வொரு கபரையும் அந்த மண்ணையோ கல்லையோ பார்த்து விட்டு அதற்குள்ளே இருப்பதை பார்க்காவிட்டால் அப்படி நிலையை கொண்டவர்களுக்கும் தோல்விதான் ஏற்படும். அதைத்தான் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த கல்லை நான் ஜியாரத் செய்ய வரவில்லை, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்கு வந்திருக்கிறேன். அவர்களுடைய முகத்தை கபரில் வைக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளத்திலே வெளிப்பட்ட அன்பின் அடையாளம் அது. தன்னுடைய அன்பை அப்படி வெளிப்படுத்துகிறார்கள்.
ஒரு குழந்தையை இது தூக்கி விட நாம் முத்தமிடுகிறோம், நம்முடைய அன்பை அப்படி வெளிப்படுத்துகிறோம். அப்படி அவர்கள் செய்து காட்டுகிறார்கள். ஏன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு தங்களுக்கெல்லாம் தெரியும், பிரபலியமானவர்கள். அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பின்னாலே அங்கிருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நினைவு வந்து கொண்டே இருக்கும். அந்த துன்பத்தை தாங்க முடியாது என்பதால் திமஷ்கிற்கு சென்று விட்டார்கள். இன்றைய சிரியா நாட்டினுடைய தலைநகர் டமாஸ்கஸ் இருக்கிறதே, அதற்குத்தான் அரபியிலே திமஷ்க் என்று சொல்வார்கள். அங்கு சென்று அங்கு குடியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே செல்கிறார்கள். யா பிலால் மா ஹாதிஹில் ஜஃப்வா, என்ன இங்கேயே உட்கார்ந்துட்டீங்களே, நம்மளையா மறந்துட்டீங்களான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். இப்பொழுது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயணத்தை துவக்குகிறார்கள் மதீனாவை நோக்கி. எப்படி இருக்க முடியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து விட்டார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற மதீனா ஷரீஃபுக்கு வருகை தருகிறார்கள். அந்த கபரை நெருங்குகிறார்கள், கண்ணீரை மாலை மாலையால் வடிக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய முகத்தை அந்த கபரிலே வைத்து அங்கும் இங்கும் புரட்டி எடுக்கிறார்கள். லர்ரக என்கின்ற வார்த்தை அந்த ஹதீஸிலே இருக்கிறது. புரட்டி எடுக்கிறார்கள், அன்பின் வெளிப்பாடு. அதை விட்டா அவர்களால் வேற எதுவும் செய்ய முடியாது, அப்படி செய்கிறார்கள். இது இப்னு அஸாக்கிர் என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதுவெல்லாம் அந்த கபர் ஷரீஃப் மதிப்புக்குரியவை என்பதை எடுத்து காட்டுகிறது. எனவே கபரை மதிக்க வேண்டும். அதனால் தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூமினான கபர்கள் இருக்கிற இடத்திலே செருப்பணிந்து செல்லாதீர்கள் என்று சொன்னதற்கு காரணம் என்ன? கபரை மதியுங்கள் என்பதால் தான். கபருக்கு மேலே உட்கார கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்களே, என்ன காரணம்? அந்த கபரை மதிக்க வேண்டும் என்பதுதான். ஒரு மூமினுடைய கபருக்கு இந்த உயர்வு இருக்கிறது என்றால் ஈமானை கொடுத்த இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு எப்படி இருக்கு? ஜியாரத்து செய்ய சென்றால், தர்காவுக்கு சென்றால் மறுமையுடைய சிந்தனை எங்கே வருகிறது? ஆகவே செல்லக்கூடாது. ஒரு வணக்கத்தினுடைய பலனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிவிட்டால் அந்த பலனை பெறுகின்ற முயற்சியை தான் நாம் மேற்கொள்ள வேண்டுமே தவிர அதில் பலன் இல்லை, ஆகவே அந்த வணக்கமே தேவையில்லை என்று சொல்லுகின்ற அருகதையும் தகுதியும் யாருக்கும் கிடையாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். காரணம், ஒரு சட்டம் கூடும் என்று சொல்வதில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும், இறைவன் சொல்லணும், அல்லது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லணும். அல்லது கூடாதுன்னு சொல்றதா இருந்தாலும் அந்த ரெண்டு பேரும் தான் சொல்லணும். இல்ல அப்படி இருக்குது இப்படி இருக்கு அதனால கூடாதுன்னு சொல்ல இறைவன் யாருக்கும் அனுமதி வழங்கவில்லை, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யாருக்கும் அனுமதி வழங்கவில்லை. ஆனா இனிமே இறைத்தூதர் யாருமே வர மாட்டாங்க. இப்படி ஒரு சட்டம் கொண்டுதான் இருந்தா ஒரு நபி வரணும், ஆனா இனிமே நபி வர போறதில்லை. எனவே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை எல்லாம் நாம் நம்முடைய கையில எடுத்து விடக்கூடாது. ஒன்று கூடும், இதை நாம் சொல்லுவதா? இறைவன் சொல்ல வேண்டும், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வேண்டும். கூடாது என்றாலும் அப்படித்தான். நாம் மார்க்கத்துடைய சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தன்னுடைய விருப்பத்திற்கு திறந்தவாறெல்லாம் கூடும் கூடாது முடியாது. இப்ப மறுமையை நினைவுபடுத்த சலாம் சொல்லி இருக்கிறாங்க, தர்கா ஷரீஃபுக்கு போனாக்கா அந்த நினைவு இல்ல, ஆகவே போவேணாம் அப்படின்னு சொன்னா, இப்படி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்றையும் எடுக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கிறங்க, யாரும் எந்த வணக்கத்தையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இறைவன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அக்கீமுஸ்ஸலா, தொழுகை நிலை நாட்டுங்கள் என்றான். கடமையாக போச்சு. அந்த தொழுகையின் நன்மை என்ன? இறைவன் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை அருவருக்கத்தக்க காரியங்களிலிருந்தும் மானக்கேடான காரியத்திலிருந்தும் நிச்சயமாக தடுக்கும் என்று இறைவன் சொல்லிட்டான். இப்ப எத்தனை பேர் தொழுகிறோம்? எல்லாமே தொழக்கூடிய அத்தனை பேருமே பாவங்களை விட்டாச்சா? இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னா, தொழுகை இங்க வர்றவங்க தொழில் முடிச்சுட்டு போகும்போது செருப்பு தூக்கிட்டு போறாங்க. தொழுதவங்க தான் செருப்பு போய் போறாங்க அப்படின்னு சொல்லலாம். செருப்பு திருட வந்தவங்க தொட வந்தாங்கன்னு சொல்லலாம். வெளியில சைக்கிள், எத்தனை பேருடைய சைக்கிள்? இன்னைக்கு எனக்கு பள்ளியில் அசர் தொழுகையில் ஒருடைய சைக்கிள் காணா போச்சு. எத்தனை பேருடைய சைக்கிள் காணா போச்சு, செருப்பு காணா போச்சு. இதெல்லாம் யாரு? எல்லாம் தொழு வந்தவங்க தான். ஆனா அல்லாஹ் சொன்னான், தொழுவது அருவருக்கத்தக்க காரியத்திலிருந்து மனிதனை தடுத்து சொன்னான். இது நிறைவேறல. அதனால யாரெல்லாம் செருப்பு தொழுறான் அவன் இனிமே தொழக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஏன்? தொழுகைதான் அவனுக்கு தடுக்கலையே, அவனை பாவத்திலும் தடுக்கலையே. யாரெல்லாம் தொழுது கொண்டு பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இனி தொழவே கூடாதுன்னு சொல்ல முடியுமா? ஏன்? தொழுகையுடைய பலன் இல்ல, ஜாரத்தினுடைய பலன் இல்ல, அதனால ஜார் செய்யக்கூடாதுன்னு சொன்னா இது ரொம்ப வசதியா போச்ச. இப்ப எவனும் தொழ மாட்டானே. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயத்தின் மீதும் கடமையாக்கப்பட்டது. ஏன் தெரியுமா? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவை பெற வேண்டும் என்பதற்காக. அப்ப நோன்பு ஏன் கடமையாச்சு? தக்வா கிடைக்கும். எத்தனை பேர் நோன்பு வச்சுக்கிட்டே தப்பு செய்யலாம். அவன்லாம் இனிமே
நோன்பு வைக்க கூடாது என்று சட்டம் போட முடியுமா? அப்படி சட்டம் போடுவதற்குண்டான தகுதிதான் நம்மிலே யாருக்கும் இருக்கிறதா? எனவே ஒரு குறைபாடு இருக்கிறது என்பதற்காக அது தேவையில்லை என்று சொல்லக்கூடாது. என்ன நன்மை விளையும் என்று இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கிறார்களோ அந்த நன்மையை பெறுவதற்குண்டான தகுதியை நம்மிலே நாம் வரவழைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ ஹஜ்ஜு ஜாரத்துக்கு போனாக்கா நினைவு வரமாட்டேங்குது, ஆனா ஜாரத்து வேணான்னு சொல்லக்கூடாது, நினைவு வரும் செல்லதான் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப அந்த தகுதியை நம்மிலே நாம் உருவாக்கி கொண்டு ஜாரத்து செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும். அதனால இப்படியெல்லாம் சொல்லியெல்லாம் பொதுமக்களையும் குர்ஆனை அறியாத இளைஞர்களையும் ஏமாற்றக்கூடாது. ஏன்னா ஒரு சரீரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யுங்கள் என்று ஒன்றை சொல்லிவிட்டால் செய்யாதீர்கள் என்று சொல்ல யாருக்கும் அனுமதி கிடையாது. ஜியாரத்து செய்யுங்கள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க அவர்களுடைய கூற்றுக்கு மாறாக செய்யாதீர்கள் என்று யார் எப்படி சொல்வது? இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போர் தொடுப்பதாச்ச, அல்லாஹ்வுடைய கூற்றுக்கு இது மாற்றமாச்ச. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இறைவன் என்ன சொன்னான்? மா ஆத்தாக்கும் ரசூல் ஃபகுது, எனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை கொண்டு வந்து விட்டால் அதை அப்படியே எடுத்துக் கொள்ளுங்கள், என்னுடைய கட்டளை ஜியாரத்து செய்யுங்கள் என்றார்கள், எடுத்துக்கொள்ள வேண்டும். இத நாமவே காரணங்களை எல்லாம் பிடிச்சு வளைச்சு சலாசன சொல்லுக்கு மாற்றமாக கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அது மிகப்பெரிய குற்றமாகும். மேலும் இந்த ஜியாரத்து செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய மதகு மறுப்பாளர்கள் இன்னொரு வாரத்தையும் சொல்லுவாங்க, கபர் எல்லாம் உயரமா கட்டி இருக்கிறாங்க, அதையெல்லாம் தரைமட்டமாக்க வேண்டும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார், லா ததஅ திம்சாலன் இல்லா தமஸ்தஹு, அலி அவர்களே எந்த இடத்தில் நீங்கள் சிலைகளை கண்டாலும் அவைகளை அழித்து விட வேண்டும். வலா கபரன் முஷர்ரஃபன் இல்லா சபைத்தஹு, எந்த இடத்தில் மிக மிக உயரமான கபரை நீங்கள் பார்த்தாலும் அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொன்ன அந்த ஹதீஸ இது முஸ்லிம் ஷரீஃபில் இருக்குது. ஒழுங்குபடுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும், அழகுபடுத்த வேண்டும் என்கின்ற பொருளை விட்டுவிட்டு தரைமட்டமாக்க வேண்டும் என்கின்ற ஒரு தவறான கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் ஹதீஸை விளங்காத அரபு மொழி தெரியாத மற்றவர்கள் இதுதான் சரி என்று அப்படி நம்பி விடுகிறார்கள். அரபு மொழி தெரிந்த ஆளுங்களுக்கு தெரிகிறது இது தவறான அர்த்தம் அல்லவா என்று. ஏன்னா குர்ஆன்ல எடுத்துக்கொள்ளுங்க, வேற எங்கேயும் செய்ய தேவையில்லை. இந்த அர்த்தம் தப்புங்கிறத குர்ஆனிலே வருகின்ற வசனங்களே நமக்கு சொல்லுது. ஏன்னா குர்ஆனிலேயே சவ்வா என்கின்ற சொல் இடம்பெற்றிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில 2 வார்த்தைகளை பிரயோகித்திருக்கிறார்கள். சிலைகள் என்று வருகின்ற போது தமச என்கின்ற சொல்லை பிரயோகித்திருக்கிறார்கள். கபர் என்று வருகின்ற போது சவ்வா என்கின்ற வார்த்தையை உபயோகித்திருக்கிறார்கள். ரெண்டையுமே இல்லாம ஆக்கிறதா அப்படின்னு சொன்னா, அது சிலைகளாக இருக்கட்டும் கபர்களாக இருக்கட்டும், ரெண்டையுமே இல்லாம ஆக்கிறதுன்னு சொன்னா ஒரு வார்த்தை போதுமே. ஸல்லல்லாஹு ரெண்டையும் சொல்லி ஒரு வார்த்தையோட முடிச்சிருக்கலாமே, ஏன் 2 வார்த்தை போடுறாங்க? சிலைகளுக்கு தமசங்கிற வார்த்தையை போட்டு கபருக்கு சவ்வாங்கிற வார்த்தையை போடும் பொழுது ரெண்டுடைய அர்த்தமும் வேற. நல்லா தெரியுதுல, குர்ஆன்ல அல்லாஹ் சவ்வாங்கிற சொல்ல பல்வேறு இடங்களில் பிரயோகிக்கிறான். அங்கெல்லாம் சீர் செய்தல், அழகுபடுத்துதல், ஒழுங்குபடுத்துதல் என்பதுதான் பொருள். உதாரணத்திற்கு 7 வானங்களை பற்றி இறைவன் சொன்னான், சவ்வாஹுன்ன சபஅ சமாவாத்தின், இறைவன் 7 வானங்களையும் ஒழுங்குபடுத்தி அமைத்தான். இப்போ தரமட்டம் அர்த்தம் வச்சா என்ன தெரியுமா அர்த்தம் வரும்? இறைவன் 7 வானங்களையும் படைத்து தரைமட்டம் ஆக்கினான்னு அர்த்தம். ஏன் சவாங்கிறத அங்க இருக்குது. அதே இறைவன் மனிதனை பற்றி சொல்கிறான், சும்ம சவ்வாஹு வ நஃபக ஃபீஹி மின் ரூஹிஹி, மனிதனை இறைவன் அழகாக படைத்து தன்னுடைய ரூஹிலிருந்து ஊதினான் என்று இருக்கிறது சவ்வா. இப்போ அவங்க சொல்ற அர்த்தத்தை வச்சோன்னு வாங்க, இறைவன் மனிதனை தரைமட்டமாக்கி தன்னுடைய உயிரை ஊதினான் அப்படின்னு அர்த்தம் வரும். இப்ப குர்ஆனுடைய வசனத்திற்கு மாற்றமானது அப்படி ஒரு அர்த்தம் வைக்கிறது. குர்ஆன் அப்படி கிடையாது. ஒழுங்குபடுத்துதல், அழகுபடுத்துதல். அல்லாஹ் சொல்றானா, கலக்கக மின் துராபின், இறைவன் உங்களை எப்படி படைச்சான்? மண்ணிலிருந்து. சும்மா மின் நுத்துபத்தின், நுத்துபாவிலிருந்து. சும்மா சவ்வாக்க ரஜுலா, அழகிய மனித உருவில் அமைத்தான் அப்படின்னு இருக்குது. இப்ப சும்மா சவ்வாக்க ரஜுலாவுக்கு இவங்க சொல்ல அர்த்தம் வச்சோன்னு வைங்க, உங்களை மண்ணிலிருந்து படைத்து நுத்துபாவிலிருந்து படைத்து ஒரு மனிதனாக ஆக்கி தரைமட்டம் ஆக்கினான்னு அர்த்தம் வந்து. அல்லாஹ் அப்படியா செஞ்சான்? அதனாலதான் அந்த சவ்வாங்கிற வார்த்தைக்கு அப்படி ஒரு அர்த்தமே வைக்காதீங்க. நீங்க சொல்ற அர்த்தம் குர்ஆனுடைய வசனத்திற்கு மாற்றமான ஒரு அர்த்தமா இருக்குது, அதனால செய்யாதீங்க. அது மட்டுமல்ல, இப்படி அர்த்தம் வைக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நிறைய ஹதீஸுகளும் காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான்
இந்த கருத்தினை சொன்னார்கள் என்றிருந்தால் அவர்களுடைய கபர் எப்படி இருந்திருக்க வேண்டும்? தரைமட்டமாகத்தானே இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி இல்லை. சுஃபியானு தம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரஅய்து கபரன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை கண்டேன். முசன்னமன், அது உயர்ந்ததாக இருந்தது. புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். முசன்னம்ங்கிற வார்த்தை கூட சனாம் என்கிற வேர் சொல்லிருந்து வந்துச்சு. சனாம் என்ன தெரியுமா அர்த்தம்? ஒட்டகத்துடைய திமிழ். ஒட்டக திமிழ் எப்படி இருக்கும் பார்த்திருப்பீங்க, எப்படி இருக்கும்? அந்த வார்த்தையிலிருந்து பிறந்த சொல் தான் முசன்னம். அந்த சொல்லையும் பிரயோகிக்கிறார்கள் அந்த தோழர். உயரமாக கண்டேன், புகாரிலே இருக்குது. தரைமட்டமாக்க வேண்டும் என்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் என்றால் இந்த பொருள் சஹாபா பெருமக்களுக்கு தெரிந்திருக்கும். நமக்கு தெரிஞ்சோ தெரியலையோ, சஹாபா பெருமக்களுக்கு தான் தெரியும். அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர் உயரமா வச்சிருப்பாங்க அந்த சஹாபா பெருமக்கள். மிக மிக உயர்வாக இருக்கக்கூடாது. அதான் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, முஷர்ரஃபன் என்றா மிக மிக, அது விகாரம் தானே, எதிலும் ஒரு அளவு அல்லவா? நம்முடைய மார்க்கத்தில் நடுநிலை தான் வரவேற்கத்தக்கது. எதா இருக்கட்டும், ஹதீஸிலே குர்ஆனிலே பாருங்க, நடுநிலை. ஒரு ஆள் எப்ப பார்த்தாலும் வணக்கம் 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 போனாலும் நம்ம மார்க்க விரும்பல. இந்த உலகத்துடைய பொறுப்பையும் கவலையும் சொல்லுது ஒவ்வொரு விஷயத்திலும். அதே போன்றுதான் மிக மிக உயரமா இருந்தால் அது விகாரம் தான். அதனால ஒழுங்கான அமைப்பிலே நீங்கள் வையுங்கள் என்று சொல்றாங்க. அதனாலதான் இன்றைக்கும் ஒரு ஜான் அளவு அல்லது ஒரு முலம் அளவு அப்படித்தான் வைக்கணும். மார்க்கமும் அப்படித்தான் சொல்லுது. ஸல்லல்லாஹு கபரும் அப்படித்தான் இருந்துச்சு. இது புகாரியே நமக்கு சொல்லி காட்டுது. மேலும் காசிம் இப்னு முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் வந்து, இக்ஷிஃபி லி அன் கப்ரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஸாஹிபைஹி. உம்முல் மூமினீன் அவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரையும் அவர்களுடைய இரு தோழர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கபரையும் எனக்கு கொஞ்சம் காட்டுங்களின் திரையை விலக்கி என்றார். இப்பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் திரையை விலக்குகிறார்கள். கூறுகிறார்கள், காசிம் இப்னு முஹம்மது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் கண்டேன் அந்த கபறுகள் மிக மிக உயரமாகவும் இல்லை, லா முஷர்ரஃபா மிக மிக உயரமாகவும் இல்லை, லா லாத்தியா தரையோடு தரையாகவும் இல்லை, நடுநிலையாக இருந்தது என்று அந்த சஹாபி கூறுகின்ற ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய மார்க்கம் கூறுகிறது. மிக உயரமாக கட்டக்கூடாது, தரைமட்டம் கிடையாது. மார்க்க தெளிவா எல்லாத்தையுமே சொல்லிருச்சு. நாம் தான் இனிமே ஒவ்வொன்றா புதுசா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மார்க்கம் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி கபர் ஷரீஃபும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் ஷரீஃப் எப்படி இருந்தது? மிக மிக உயரமாகவும் இல்லை, தரையோடு தரையாமல் இல்லை, நடுநிலையில் இருந்தது. அது போச்சா. மேலும் அம்ர் இப்னு ஹஸம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு சமயத்திலே நான் ஒரு கபரின் மீது சாய்ந்து அமர்ந்திருந்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் அந்த நேரத்திலே சொன்னார்கள், லா தூதி சாஹிப ஹாதல் கபர், அம்ரே இந்த கபருக்குள்ளே இருப்பவருக்கு நோவினை கொடுக்காதீர்கள் என்றார்கள். இது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் என்ன செய்கிறார் என்பது உள்ளுக்குள்ளே இருப்பவருக்கு தெரிகிறது என்பது இந்த ஹதீஸ் நமக்கு அறிவிக்கிறது. நான் ஒரு கபரிலே சாய்ந்திருந்தேன் என்று சொல்லுகின்ற போதே அந்த கபர் உயரமாக இருந்திருக்க வேண்டும் என்றும் தெரிகிறது. உயரம் இல்லாட்டா எப்படி சாய்ந்து உட்கார்ந்து இருக்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர் உயரமாக இருந்தது, மேலே முகடும் அமைக்கப்பட்டிருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவின் பின்னாலே கடுமையான பஞ்சம், மழை இல்லை. சஹாபா பெருமக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை துணைவியார் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் வந்து முறையிடுகிறார்கள். மழை இல்லாமல் அவதிப்படுகிறோம், மழை கிடைக்க ஒரு வழி சொல்லுங்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டினார்கள், உன்துரு இலா கபரின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை முன்னோக்குங்கள். வஜஅலு மின்ஹு குவத்தன் இலா ஸமா, அந்த கபருக்கும் வானத்திற்கு மத்தியிலே இடைவெளியை ஏற்படுத்துங்கள். ஹத்தா லா யகூன பைனஹு வ பைனஸ் ஸமாஇ ஸகஃபுன், அந்த கபருக்கும் வானத்திற்கும் மத்தியிலே எந்த முகடும் இல்லாதவாறு ஒரு திறந்த வெளியை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள்.
அங்கே வந்த சஹாபா பெருமக்களும் அதை செய்கிறார்கள். மழை கொட்டன கொட்டுகிறது. அந்த ஆண்டுக்கு பெயரை செழிப்பாண்டு என்று மக்கள் பெயரிட்டு அழைக்கிறார்கள். காரணம், புற்பூண்டு முளைக்காத இடங்களில் எல்லாம் முளைக்கிறது. மெலிந்த ஒட்டகங்கள் எல்லாம் கொழுத்து போய்விட்டன. அதனால செழிப்பாண்டு அவங்க பேரை வச்சுட்டாங்க அந்த வருஷத்துக்கு. இது தாரமையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபருக்கு மேலே முகடு என்று இருந்ததால் தான் அந்த நேரத்திலே அதை விளக்குங்கள் என்று ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே கபர் உயரமாக இருக்கிறது ஒரு அளவோடு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லித் தருகிறது, ஹதீஸும் சொல்லி தருகிறது. எனவே தரைமட்டம் என்பது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமான ஒரு பொருள் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து ஜியாரத்துக்கு ஒரு ஆள் பயணம் போற போறான்னு வச்சுக்கிறங்க, அதுவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க மதுஹப் மறுப்பாளர்கள். அதுக்கு ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஹதீஸை கொண்டு வந்து எல்லாத்துக்கும் ஆயத்தை கொண்டு வந்தானே அந்த ரெண்டும் தெரியாதவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே குர்ஆன்டா என்ன அது என்னவங்கள மாற்ற முடியாது. நீ சொல்ற அர்த்தம் தப்புப்பா, இதான் அர்த்தம் நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்க ஹதீஸ் கொண்டு வந்தாங்க. இதுக்கு ஒரு ஹதீஸ் என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ். இது புகாரி ஷரீஃபிலே இடம்பெற்றிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா துஷத்து ரிஹாலு இல்லா இலா ஸலாஸத்தி மஸாஜித். பயணம் என்பது 3 பள்ளிகளுக்காக அமையட்டும். மஸ்ஜிதுல் ஹராம், ஒன்று மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம், 2 பைத்துல் முகத்தஸ், 3 மஸ்ஜிதி ஹாதா, மஸ்ஜித் நபவியா இருக்கக்கூடிய இந்த பள்ளி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸை தான் இன்றைக்கும் நாமும் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம், பின்பற்ற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விளக்கம் 3 பள்ளிகள் உள்ள இடத்துக்கு நீங்க பயணம் போங்க, வேறு இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொன்னா, வேறு இடம் என்பது இது பள்ளிகள் சம்பந்தப்பட்ட சட்டமா அல்லது பொதுவான சட்டமானு ஒரு முடிவுக்கு வரணும். 3 பள்ளி இருக்கிற இடத்துக்கு தான் போகணும், வேற எங்கேயும் போக கூடாது. இது பொதுவான சட்டம் சொன்னா யாரும் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போக கூடாது. இப்ப மெட்ராஸ் இருக்க கூட மதுரைக்கு போக கூடாது. ஏன் மதுரையில இந்த 3 பள்ளியாத்துல எந்த பள்ளியும் கிடையாது. மெட்ராஸ் இருக்கக்கூடிய டெல்லிக்கு போக கூடாது. ஏன் அந்த டெல்லியில 3 பள்ளி எந்த பள்ளியும் கிடையாது. ஜப்பானுக்கு போக கூடாது, அமெரிக்காவுக்கு போக கூடாது, இங்கிலாந்து போக கூடாது. ஏன் இந்த 3 பள்ளி எந்த பள்ளி அங்கெல்லாம் இல்லையே. ஆனா இந்த சட்டம் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே அருமை தோழர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிஹாதிற்கு அனுப்பி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே அருமை தோழர்கள் எல்லாம் வியாபாரம் செய்வதற்காக பல்வேறு இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். அந்த இடங்களில் எல்லாம் இந்த 3 பள்ளிகள் இருந்தனவா? எனவே இது பொது சட்டம் அல்ல. பொது சட்டம் சொன்னா யாரும் சம்பாதிக்க எந்த ஊருக்கும் போகக்கூடாது வந்துடும். ஏன் இந்த 3 பள்ளிகள் உள்ள ஊருக்கு தானே போகணும். யாரும் கல்வி கற்கவும் எதிர்ப்பு போக கூடாது, சொந்தக்காரங்களை பார்க்கவும் போக கூடாது. அப்படி அர்த்தம் வந்துடும். அந்த சட்டம் இல்லை, நம்முடைய மார்க்கத்துக்கான சட்டம் இல்லை, யாரும் எந்த ஊருக்கும் போகலாம். அதனால இது பள்ளிகள் சம்பந்தப்பட்ட சட்டம். இதுதான் உண்மையான கருத்து. இமாம்கள் அப்படிதான் விளக்கம் தர்றாங்க. அது அப்படிதான் சொல்லுது, பள்ளிகள் சம்பந்தப்பட்டது. நீங்கள் பள்ளியை நோக்கி பயணம் செய்வதாக இருந்தால் இந்த 3 பள்ளிகளுக்கு மட்டுமே இருக்கட்டும், வேறு பள்ளிக்கு பயணம் செய்யாதீர்கள். இதுதான் சட்டம். காரணம் என்ன? இந்த 3 பள்ளிகளுக்கு நாம் பயணம் மேற்கொண்டால் அதிலே அர்த்தம் இருக்கிறது, நமக்கு நன்மையும் விளைகிறது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், வேறு ஒரு பள்ளியில் 1,00,000 தடவை தொழுதால் கிடைக்கின்ற நன்மை மஸ்ஜிதுல் ஹராமிலே 1 தடவை தொழுதாலே கிடைக்கும். அப்படின்னு சொன்னா இப்ப மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நம்ம பயணம் போகணும்னு சொன்னா அது அர்த்தம் இருக்கு. ஸல்லல்லாஹு சொன்னார்கள், வேறு பள்ளியில் 50,000 தடவைகள் தொழுதால் கிடைக்கின்ற நன்மை இந்த மஸ்ஜித் நபவியிலே 1 தடவை தொழுதாலே கிடைக்கும். எனவே மஸ்ஜித் நபவியை நோக்கி நம்ம பயணம் மேற்கொண்டா அதுல அர்த்தம் இருக்கு, நன்மை நிறைய கிடைக்குது. வேறு பள்ளியில் 10,000 தடவைகள் தொழுதால் கிடைக்கின்ற நன்மை பைத்துல் முகத்தஸிலே 1 தடவை தொழுதாலே கிடைக்கும். அதனால அங்கேயும் பயணம் போகலாம். இந்த 3 பள்ளியை விட்டுட்டு வேற ஒரு பள்ளிக்கு தொழுகைக்காக போகாதீங்க. ஏன்? நீங்க இருக்கிற இடத்துல இருக்கிற பள்ளிவாசல்ல நீங்க தொழுதா என்ன நன்மையோ அந்த நன்மை தான் வேறு ஒரு பள்ளிவாசலே கிடைக்கும். போறாள் மதுரைக்கு போறார், ஏன் அங்க இருக்கிற பள்ளிவாசல் நான் தொழுதுட்டு வர்றேன்னு சொல்லி, இவர் இந்த கிருஷ்ணாபேட்டை பள்ளிவாசல தொழுதா கிடைக்க நன்மை தான் மதுரைக்கு போனாலும் கிடைக்க போது, மண்ணடிக்கு போனாலும் கிடைக்க போகுது. அதனால இங்கே நீங்க தொழுதுக்கிறீங்க. நீங்க செலவழிக்கிற காலம் வேஸ்ட், பைசா வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். அதனால சொல்லி தர்றாங்க. இந்த விளக்கம் கூட நாமவே கொடுக்கின்றோமா? அதுதான் இல்லை. இதுதான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினருக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கின்ற வேறுபாடு. நாம் ஒரு ஹதீஸுக்கு ஒரு விளக்கம் என்றால் இன்னொரு ஹதீஸை கொண்டு வருவோம், ஒரு வசனத்திற்கு ஒரு விளக்கம் என்றால் இன்னொரு வசனத்தை கொண்டு வருவோம். இதுதான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினுடைய நடைமுறையாகும். அதே போல இந்த ஹதீஸுக்கு இதுதான் விளக்கம்ங்கிறது நம்முடைய சொந்த விளக்கம் அல்ல, ஹதீஸிலேயே வருகிறது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே, அது அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஒருவர் தொழ வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் பயணம் செய்வதாக இருந்தால் இந்த 3 பள்ளிகளுக்கு மட்டும் செல்லட்டும், வேறு பள்ளிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள். அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸை வச்சுதான் நம்ம விளக்கம் கொடுக்கிறோம். ஒரு ஹதீஸுக்கு இன்னொரு ஹதீஸ் விளக்கம். அதனால இது பள்ளி சம்பந்தப்பட்ட சட்டம். இங்க ஏன் தர்காவை கொண்டு வரீங்க? 3 பள்ளிக்கு தான் போன்னு சொல்லி இருக்கிறாங்க, அதனால இங்க தர்காவுக்கு போவாதீங்க. இல்ல தர்கா பள்ளிவாசலா? 3 பள்ளிகளுக்கு தான் போகணும், அதனால யாரும் டெல்லிக்கு போவாதீங்க, யாரும் மதரசாவுக்கு போவாதீங்க, யாரும் டூர் போவாதீங்க, எல்லாம் சொல்லிவிட்டு தர்காவுக்கும் போவாதீங்கன்னா பரவாயில்ல. ஆனா இப்படி சொன்னா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், வெளியே போக கூடாது, யாரும் ஒப்புக்கொள்வா? சம்பந்தமே இல்லாமல் பள்ளிகளுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸ தர்காவுக்கு போவாதீங்க. தர்கா பள்ளின்னு யார் சொன்னது? நம்ம இல்லங்கிறோம். பள்ளி நீங்க சொல்லிங்களான்னு அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா நம்ம தர்காங்கிற பள்ளி இல்ல, அது யார் செய்யற இடம் தான். எனவே இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட இந்த கூற்று பள்ளிகளுக்கு சொந்தமான சட்டம் என்கின்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு புது விளக்கத்தை கொடுத்தது யாருங்க? இந்த ஹதீஸ வச்சுக்கிட்டு சம்பந்தமே இல்லாம யாருக்கு போவாதீங்க, தர்காவுக்கு போவாதீங்க இப்படி சொன்னதெல்லாம் யாருங்கிறீங்க? இப்னு தைமியா. நல்லா கேள்விப்பட்டிருந்தீங்க. வஹாபிகளுடைய தலைவர்னே சொல்லலாம், அவரை தான் உருவாக்கி வைக்கிறார் இப்னு தைமியா. அவர் சொன்னதுதாங்க இப்படிப்பட்ட கருத்தெல்லாம். இது நம்ம சொல்லல, மதுஹப் மறுப்பாளர்கள் மதிக்கின்ற இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களே சொல்றாங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானியை பத்தி நம்ம மதிக்கிறதை விடவும் மதுஹப் மறுப்பாளர் நல்லா மதிக்கிறாங்க. பெரிய இமாம், சிறந்த இமாம் அப்படி மதிக்கிறாங்க. அவங்களே என்ன சொல்றாங்க? புகாரிக்கு சரை எழுதுறாங்க, ஃபத்ஹுல் பாரி. அதில் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்துக்கெல்லாம் பயணம் போகக்கூடாது, ஜியாரத்துக்கா பயணம் போகக்கூடாது என்கின்ற இத்தகைய சட்டமெல்லாம் மின் அபிஷஇல் மசாயிலில் மன்கூஅலா மின் இப்னு தைமியா அப்படி சொல்றாங்க. இப்னு தைமியாவிலிருந்து பெறப்பட்ட மிக மோசமான சட்டங்களில் இது ஒன்று. இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே சொல்லி காட்டுகிறார்கள், இப்படி ஒரு கருத்து இப்னு தைமியாவால் வழங்கப்பட்டது. இது போன்ற மோசமான கருத்துக்களை பலது சொல்லியிருக்கிறார், அவைகளில் ஒன்றுதான் இது என்கிறார்கள். இந்த மட்டும் சொல்லல, இந்த மாதிரி மோசமான கருத்தை பலது சொல்லி இருக்கிறாரு. அபிஷங்கிற வார்த்தையை பிரயோகிக்கிறாங்க இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அபிஷன் தெரியுமா? மோசமான அருவருக்கத்தக்க கருத்துன்னு அர்த்தம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஜாரத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த ஒரு கருத்துல இந்த மாதிரி பலது சொல்லி இருக்கிறாரு, அதுல இது ஒண்ணு. யார் சொல்றது? இப்னு ஹஜர் அஸ்கலானி. இவங்க யாரு? மதுஹப் மறுப்பாளர்களாலேயே போற்றப்படக்கூடிய இமாம். அதனால இப்னு தைமியாவுடைய இந்த கருத்தை விட்டு இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கவுலை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய சொல்லை ஒப்புக்கொள்ள வேண்டும். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதற்கு அடுத்து கூறுகிறார்கள், ஃபைன்னஹா அஃதலுல் அமால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வதற்காக பயணத்தை மேற்கொள்வது என்பது மிகச் சிறந்த வணக்கம் என்று சொல்லி காட்டுகிறார். அது ஒரு இபாதத். அதனால அவங்க சொல்ல ஏற்றுக்கொள்ளணும். நாம் ஜியாரத் செய்வதால் பல நன்மைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று இந்த உலகத்திலே ஒரு பற்றற்ற தன்மை நமக்கு ஏற்படுத்துகிறது. இந்த உலகத்தினுடைய இன்பத்தில் மூழ்கி விடாமல் நம்ம தடுக்கிறது. இன்னொன்னு மறுமையை நினைவுபடுத்துகிறது. இன்னொன்னு அந்த அடக்கம் செய்யப்பட்டவர்களுக்காக நாம் பாவ மன்னிப்பு தேடுவது, அவர்களுக்காக நாம் துவா செய்வது என்பது, அவர்களுக்காக குர்ஆனை ஓதி அந்த நன்மையை அவர்களுக்கு சேர்ப்பிப்பது, இதன் மூலம் அவர்களுக்கு நாம் நன்மையை பெறுகிறோம், நாமும் நன்மையை பெற்றுக் கொள்கிறோம். ஜியாரத் செய்வது மிக உன்னதமான வணக்கம் என்பதால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவன் மிஅராஜுடைய இரவிலே அழைத்த போது நேரடியாக மக்காவிலிருந்தே நேரடியாக விண்ணுலகத்திற்கு அழைத்து செல்லாமல் முதலாக பைத்துல் மக்திஸிற்கு அழைத்து வந்தார். அங்கு அழைத்து வந்து பின்பு அங்கிருந்துதான் விண்ணுலக பயணத்தை மேற்கொள்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் அங்கு வர வேண்டும்? நேரடியாக மக்காவிலிருந்து போக வேண்டியதானே. ஒரு புனிதமான பயணம், யாருக்குமே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. எந்த ஒரு நபிக்கும் இப்படி ஒரு பேரு கிடைக்கவில்லை. இந்த உலகத்திலேயே இருக்கின்ற போது இறைவனை பார்ப்பது, பேசுவது என்பது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டும் கிடைக்கப்பெறாத பேரு இந்த பேரு. அந்த பேற்றினை பெறுவதற்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித நபிமார்களுடைய ஜியாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பைத்துல் மக்திஸிற்கு இறைவன் அழைத்து சென்றார். அங்கே
நபிமார்களுடைய கபர்கள் அனைத்தும் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவேதான் அந்த வசனத்திலே கூட இறைவன் சொல்லி காட்டுகிறான், சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அடியாரை இறைவன் அழைத்து சென்றான். மினல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதில் ஹராமிலிருந்து இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, பைத்துல் முகத்தஸிற்கு என்று மட்டுமே சொல்லிவிடாமல் அந்த பைத்துல் முகத்தஸ் எப்படிப்பட்டது என்று விளக்குகிறான். அல்லதி பாரக்கனா ஹவுலஹு, அந்த மஸ்ஜிதை சுற்றிலும் நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம் என்கிறான். மஸ்ஜிதுல் ஹராம் என்கின்ற போது வெறுமனே மஸ்ஜிதுல் ஹராம் என்றான். மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளி பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லுகின்ற போது வெறுமனே அந்த பள்ளியின் பெயரை மட்டும் சொல்லாமல் அந்த பள்ளியின் சிறப்பை சொல்லி தருகிறான். பள்ளியை சுற்றிலும் பரக்கத். அது என்ன? எல்லா தஃசீரிலும் எழுதியிருக்கிறார்கள், குபூருல் அம்பியா, நபிமார்களுடைய புனித கபர்கள் தான் அந்த பள்ளியை சுற்றிலும் இருக்கின்றன. ஆகவேதான் இறைவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கே அழைத்து வந்து நபிமார்களை எல்லாம் சந்திக்க வைத்து பின்பு அங்கிருந்து விண்ணுலக பயணத்தையே மேற்கொள்ள செய்தான். ஜியாரத்தின் மூலம் பல நன்மைகள் விளையும் என்பது இந்த நிகழ்ச்சி மூலம் தெரிகிறது. அந்த ஜியாரத்தை காலமெல்லாம் கடைபிடித்து எல்லா வளங்களையும் இரு உலகிலும் பெறுகின்ற நன்மக்களாக இறைவன் நம்மை ஆக்கிரவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.